அன்னைக்கு பார்த்த அந்த அக்காவாச்சே. அக்கா அக்கா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேசா தலை சுத்தி. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். அக்கா இந்தாங்க குடிங்கக்கா, இந்தாங்க. வேண்டாம் வேண்டாம்ப்பா, வேண்டாம் குடிங்கக்கா. இல்ல வேண்டாம்ப்பா, நான் போறேன். அட குடிங்கன்னு சொல்றேன்ல, இந்தாங்க. போதுமா? போதும். அன்னைக்கு நீங்க அந்த சேலைய கோவில்ல பூஜை பண்ணி வாங்கிட்டு போனீங்கல்ல, அன்னைக்கு அந்த சேலை என் கையில கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். இல்லனா என்ன அன்னைக்கே கொன்றுப்பானுங்க. சரி நான் வரேன். அக்கா 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 பாத்து. இல்ல அக்கா, உங்களால சரியா நடக்கவே முடியல. நீங்க எப்படி தனியா வீட்டுக்கு போவீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, நான் போயிடுவேன். தலை சுத்தலதான் லேசா. அக்கா அன்னைக்கு நீங்க தான் என் உயிரை காப்பாத்துனீங்க. அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்ற விதமா அந்த கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நானே உங்களை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல விட்டுறேன். ஐயோ இல்ல வேண்டாம் தம்பி, நானே நடந்து போயிடுவேன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? பரவாயில்ல. அக்கா அக்கா அக்கா, நான் என்ன உங்களை தூக்கிட்டா போறேன்? பைக்ல தானே போக போறோம். வாங்கக்கா, நான் கூட்டு போறேன். வாங்க அக்கா, அதை கொடுங்க. வாங்க வாங்கக்கா. ஏங்க, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது, சரியா? கொஞ்சம் இருங்க. என்ன இது லட்சுமி? நம்ம பிரச்சனைக்கான தீர்வை வெளியில தேடாம நம்ம கிட்டயே தேடினா அது ஈஸியா கிடைக்கும் இல்லங்க. இதோ வாங்க வாங்க. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. இல்ல இத பாருங்க, இந்த நகை எல்லாத்தையும் வச்சா இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ஆரம்ப செலவுக்கு கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. இங்க பாரு, வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது தங்க வாங்கணும், அடகு வைக்க கூடாது. பசங்க தாங்க பெத்தவங்களுக்கு தங்கம். அப்புறம்தான் இதெல்லாம். இப்ப என்ன, நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். இந்தாங்க புடிங்க. ஏய், அது எதுக்கு கழட்டுற? இது நான் ஆசையா உனக்கு வாங்கி கொடுத்த வளையல். இதே அடமான வைக்கணுமா? இருக்கிற நகைங்களே 10 தெரியல. ஏங்க, இத நான் இப்ப கையில போட்டுக்கிட்டு என்னங்க பண்ண போறேன் சொல்லுங்க? இதையும் அதோட வைங்க வைங்க. இப்படி படபடன்னு பேசின எப்படி? என்னையும் கொஞ்சம் பேச விடு. என்னங்க இப்போ கிளம்புங்க நீங்க. இல்ல வேண்டாம் லட்சுமி. உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது நான் என்ன சொன்னேன்? நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டி அதுல உன்னை வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுத்தேன். இப்ப வரையில என்னால் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல. நம்ம பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் என்னால முழுசா செய்ய முடியல. இத பாருங்க, நீங்க எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஆமா, 4 பசங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்களை பெத்த அம்மாவை கூடவே வச்சு பாத்துக்கிறீங்க. கட்டின பொண்டாட்டிக்கு தேவையானது எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு தேவையான அரிசி பருப்புல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க தானங்க வாங்கி போடுறீங்க. இதுக்கு மேல நீங்க என்னங்க செய்யணும்? புருஷனை மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காத பொண்டாட்டிய பாத்திருக்க. ஆனா புருஷனை அவங்கிட்டயே விட்டு கொடுக்காத பொண்டாட்டினா நீதான் லட்சுமி. ஐயா, வரப்போற எலெக்ஷனுக்கு நம்ம தொகுதியிலிருந்து யாரை நிறுத்துறீங்க?
யார் நின்னாலும் நம்ம ஆளுதான் சேர்மனா வரணும். விட்டுறக்கூடாதுடா. ஆளுங்கட்சியில எவன் ஜெயிச்சாலும் அவன் நம்ம சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடணும். நம்பிக்கையான ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் நம்மள இருந்தே ஒரு ஆளை முடிவு பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? அப்பா நம்ம ஆளுங்களாம் வேண்டாம்ப்பா. அந்த முனுசாமி கூட ஒருத்தர் இருந்தான்ல, சிவசங்கர். அவன் இப்ப முனுசாமி கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டான். தெரியும்ல அவனை? ஆமா தெரியும். ஏன் கேக்குற? அவனுக்கு அந்த ஏரியாவுல நல்ல செல்வாக்கு இருக்கு. சோ நம்ம கட்சி சார்பா அவனையே நிறுத்தலாம்ப்பா. டேய், அவன் எதிர்கட்சி ஆள்றா, நம்ம கட்சியில எப்படி சேர்க்க முடியும்? வெற்றி சொல்றது சரிதான். எதிரிக்கு எதிரி நண்பன், அவனை வச்சு நாம ஜெயிச்சிடலாம். அதுவும் சரிதான். 2 கட்சி ஓட்டும் அவனுக்கு கிடைக்கும். ஜெயிக்கிறதும் ஈஸியா இருக்கும். அவனும் இவ்வளவு நாளா எங்க போறதுன்னு தெரியாம தானே இருந்தான். அவனை கூப்பிட்டு நாம ஒரு வாய்ப்பை கொடுத்தா நமக்கு விசுவாசமா இருப்பான்ல. அப்போ அவனையே நிப்பாட்டுவோம். என்னையா சொல்றீங்க? அதுவும் சரிதாங்க ஐயா.